ஒரு பெரிய காட்டுல பல வகையான மரங்கள் இருந்தன. ஒரு பெரிய மாம்பழ மரம் இருந்தது. மரம் மிகவும் பெரியதாக இருந்தாலும் அதில் ஒருபோதும் மாம்பழம் விளையவில்லை. அந்த மரத்தில் மீனா என்ற சிறிய பறவை தனது கணவன் பூஜி மற்றும் 2 குட்டிப் பறவைகளுடன் கூடு கட்டி வாழ்ந்தது. மீனாவுக்கு சீதா என்ற நல்ல தோழி இருந்தாள். இருவரும் தினமும் ஒன்றாக உணவு தேடிச் செல்வார்கள். ஒருநாள் சீதா 2 மாம்பழங்களை கண்டு வந்தாள். மீனா, இதோ 2 மாம்பழம், ஒன்று நீ எடுத்துக்கோ என்று சீதா சொன்னாள். குட்டி பறவை கேட்டது. அம்மா, இது என்ன? இது மாம்பழம், மிகவும் இனிப்பாக இருக்கும், சாப்பிட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் என்றாள் மீனா. ஆனால் அந்த காட்டில் ஒரு பிரச்சனை இருந்தது. மாம்பழ மரங்கள் இருக்கும் இடத்தில் கொடிய வேட்டையாடும் கழுகுகள் இருந்தன. அங்கு சென்ற பல பறவைகள் திரும்பி வரவில்லை. அதனால் எல்லா பறவைகளும் பயந்து கொண்டே அந்த பக்கம் போகாம இருந்தன. அம்மா, நாம தங்கியிருக்க மரம் கூட மாம்பழ மரம்னு அப்பா சொன்னாங்க. யாமா இந்த மரம் மட்டும் காஞ்சு போயிருக்கு? இந்த மரத்துக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு, சொல்றேன் கேளு செல்லமே. முன்பு ஒரு காலத்துல லட்டு என்ற ஒரு சாமர்த்தியமான பறவை இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தது. அவள் மாம்பழம் எடுத்து வந்து தனியாக சாப்பிடுவாள், யாருக்கும் கொடுக்க மாட்டா. ஒரு நாள் சிச்சி காகம் அந்த மாம்பழத்தின் வாசனை அறிந்து அவள் வீட்டுக்கு வந்தது. லட்டு, நீ என்ன சாப்பிடுற என்று கேட்டது. லட்டு உடனே போய் சொன்னாள். இது ரொம்ப புளிப்பான பழம், உனக்கு பிடிக்காது என்றாள். பரவாயில்ல, எனக்கும் கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கிறேன். சிச்சி கேட்டுக்கொண்டே இருந்ததால் லட்டு முழு மாம்பழத்தையும் சாப்பிட்டுவிட்டு கடைசியில் கொட்டை மட்டும் கொடுத்தாள். இந்தா சாப்பிடு. சிச்சி அதை வீட்டுக்கு கொண்டு சென்றான். பின்புதான் தெரிந்தது அதில் மாம்பழம் இல்லை, மாம்பழ கொட்டை என்று தெரிந்தது. ரீனா காகம் சொன்னது, அதை மண்ணில் நட்டுவிடு, ஒரு நாள் அது பெரிய மரமாகி நிறைய மாம்பழம் தரும். அப்படி வளர்த்ததுதான் இந்த மரம். ரொம்ப நல்லா இருந்ததாகவும் நிறைய பழங்கள் நிறைய கொடுத்ததாகவும் இங்க தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன். நான் சின்ன வயசா இருக்கும்போதே இந்த மரம் இப்படிதான் இருக்கு. அந்நேரம் மீனாவின் கணவன் பூஜி மாம்பழம் எடுக்க சென்றபோது வேட்டையாடும் பறவைகள் தாக்கின. அவனை உடனே டாக்டர் இருக்கும் இடத்துக்கு கொண்டு சென்றார்கள். டாக்டர் ஒரு மூலிகை மருந்தை அவனுக்கு பூசினார். அந்த மருந்து தவறுதலாக ஒரு காய்ந்த மரத்தின் வேர் அருகே விழுந்தது. அதிசயம் நடந்தது. காய்ந்திருந்த மரம் மெதுவாக பச்சையாக மாற ஆரம்பித்தது. டாக்டர் மகிழ்ச்சியுடன் சொன்னார், நான் பல நாளாக காய்ந்த மரங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மருந்து தயாரிக்க முயற்சி செய்தேன். இன்று அது வெற்றி பெற்றது. மீனாவும் சீதாவும் அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு தங்கள் பழைய மாம்பழ மரத்தில் ஊற்றினார்கள். தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தார்கள். சில நாட்களில் அந்த காய்ந்த மரத்தில் புதிய இலைகள் முளைத்தன. பின்னர் பெரிய பெரிய மாம்பழங்கள் வந்தன. அனைத்து பறவைகளும் அதை பார்த்து மகிழ்ந்தன. மற்ற பறவைகளும் அந்த மாமரத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாள் முதல் பறவைகள் வேட்டையாடும் கழுகுகளின் இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நல்ல மனமும் பொறுமையும் இருந்தால் காய்ந்த விஷயங்களுக்கு கூட புதிய வாழ்க்கை கிடைக்கும்.